இதுக்கு மேல பாத்துக்கிட்டு இருக்க கூடாது, ரெடியா ஏறிட வேண்டியதான். பின்னாடி எதுவும் நாய் துரத்துதா பாத்துக்கணும். இப்படியே ஒன் சைடா திரும்பியே ஏறணும், அதுதான் நம்மளுக்கும் சேஃப்டி. யப்பா யப்பா, ஏறவே முடியல, இப்படி வழுக்குதே. சரி, எப்படியாவது முயற்சி பண்ணி ஏறிடுவோம், இல்லைன்னா அம்மா கிட்ட யார் அடி வாங்குறது? தேவையில்லாம பைப்பு வழியா போறோம்னு ஏறிட்டோமோ, பைப்பு டடார்னு உடஞ்சிருச்சுன்னா நம்ம கதி அதோ கதி ஆயிடுமே. பேசாம முன் வாசல் வழியா போய் அம்மா கிட்ட 4 அடியாவது வாங்கிடலாம் போல. இதுல என்னால ஏறவே முடியலப்பா சாமி. நம்ம மட்டும் ஸ்பைடர் மேனா இருந்தா புஸ்கு புஸ்குன்னு கையில இருந்து வலைய வர வச்சு அங்கிட்டு இங்கிட்டு டபுக்கு டபுக்குன்னு ஏறி இருக்கலாம். என்ன பண்றது, நம்மளுக்கு கொடுத்து வச்ச அமைப்பு அப்படி இருக்கு. பேசாம செவனேன்னு ரூமுக்குள்ளார படுத்து தூங்கி இருக்கலாம். அனிதா பிள்ளைய பார்க்க போறேன்னு கிளம்பி போயிட்டு அவளையும் பார்க்க முடியல. தோ நடுப்புற பைப்ல தொங்கிட்டு கிடக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் நம்ம நிலைமை. இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியலையே. பழனி படிக்கட்டு மாதிரி போய்கிட்டே இருக்குப்பா. முருகா, எம்மாடியோ, இப்பதான் இவ ரூமே வருதா? இதுக்கு மேல நம்ம ரூமு எப்ப போய் நம்ம ஊர் சேர்றது? அதுங்காட்டி விடிஞ்சேரும் போலயே. ஏதோ பேச்சு சவுண்ட் மாதிரி கேக்குது. ஓ, இவ தான் பேசிக்கிட்டு இருக்காளா? இந்த நேரத்துல யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காவ? ஏய் சத்யா, உனக்கு விஷயம் தெரியுமாடி? என்னாச்சு? நானு உன்கிட்ட டவுட் கேட்டுட்டே வெளியில வந்தேனா, அந்த டைமு வெளியில வந்தேனா எங்க அண்ணன் நல்லா டிப்டாப்பா வெளியில போனான். எங்க கிளம்பி போனா? அதை தாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல. ஒருவேளை உங்க அண்ணன் அவன் லவ்வரை பார்க்க போயிருப்பானோ? இருக்கலாம், யாரு கண்டா. இவங்களுக்கு வேற வேலையே இல்லை போல, என்னைய பத்தி பேசுறதுதான் முழு கதையா ஓடிட்டு இருக்கும் போல. அப்புறம் என்னாச்சு? விடுவேனா சான்ஸ? குடு குடு குடுன்னு ஓடி போய் அம்மா கிட்ட வத்தி வச்சுட்டேன்ல. அடி களவாணி சிரிக்கி, என்னைய போட்டு கொடுத்தது நீதானா? இருடி மாவளை, உனக்கு இருக்குடி முட்டை கண்ணி. இரு மேலே போய் நான் ரூம்ல போய் ரீச் ஆனோன்னு உனக்கு எப்படி ஆப் வைக்கிறதுன்னு ரூம்ல போய் உட்காந்து யோசிக்கிறேன். அப்புறம் என்னாச்சுனாடி? திருடேன் அம்மா, திருடேம்மா, எல்லாரும் வாங்க வாங்க, என் ரூமுக்கு வாங்க. அம்மா திருடேம்மா. என்னடி ஆச்சு? ஏன் இப்படி கத்துன? ஏண்டி இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க? ஏய் தனு, அம்மா, நம்ம பைப்பு வழியா யாரோ மாடிக்கு ஏறுறத நான் பார்த்தேம்மா. என்ன, நம்ம வீட்டு பைப்புல யாரோ ஏறுறாங்களா? அது நான் இருக்கும்போது நடக்குமா? எவனா இருந்தாலும் நம்ம வீட்டு பைப்பை தொடுறதுக்கு அவ்வளோ பயப்படுவான் தெரியுமா? நீ என்னடனா அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் ஏதாவது கதையை அழுந்துகிட்டு இருக்க. நிஜமாலுமே பார்த்தேம்மா, இல்லைன்னா நான் ஏமா கத்த போறேன்? அது சரி, அர்த்த ராத்திரியில நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன தூங்காம மாட்னியா தனு? இப்பதாண்டி உனக்கு ஆப்பு ரெடியா இருக்கு. அதுவா, அது ஒன்றும் இல்லைம்மா. நாளைக்கு இங்கிலீஷில் ஏதோ டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்கம்மா, அதை எடுத்து வச்சு படிக்கலான்னு தாம்மா உட்காந்துருந்தேன். அப்படியே ஜன்னல் வழியாக பார்த்தேன்னா அப்புறம் யாரோ ஏறினதை பார்த்துட்டு தாம்மா கத்துனேன். எனக்கு பயமாக இருந்துச்சுமா. யாரு நீ இந்த அர்த்தராத்திரியில படிக்க போற? அதை நான் நம்பணும் வேற. நிஜமாதாம்மா. தனு, இப்ப என்ட்ரி கொடுக்குறேன் பாரு. நானு எதுக்கு தனு இப்படி கத்திக்கிட்டே இருக்க? நான் தூங்க வேண்டாமா? என்னமாச்சு? என்னமோ உங்க மகனை புதுசா பாக்குற மாதிரி கீழே இருந்து மேல பாக்குறீங்க. ஆமா, நீ எங்க இருந்து வர? ஆமா, இவ்வளவு நேரமா நீ எங்க இருந்த? என்னமா புதுசா கேக்குறீங்க? ஏன் ரூம்ல இருந்ததம்மா வரேன். நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தேன். இவன் சவுண்டு கேட்கவும் என்னடா ஏதோன்னு எந்திரிச்சு ஓடி வந்தேன். ஏமா, என்னாச்சு? டாய், சும்மா நடிக்காதடா. நீ தான் டிப்டாப்பா கிளம்பி வெளியில போன.
அச்சச்சோ, நான் எப்ப வெளியில போனேன்? நான் ஹோட்டல் முடிச்சு வீட்டுக்கு வந்ததுல இருந்து வீட்டுல தானே இருக்கேன் தானு. அது உனக்கே நல்லா தெரியுமே. அவன் வீட்டுல தான் இருக்கேன்னு சொல்றான். நீ என்னமோ அவன் காணா வெளியில கிளம்பி போயிட்டான் அப்படி இப்படின்னு என்கிட்ட சொன்ன. மாட்னி அடி என் தானு. அம்மா நான் பொய் சொல்லலம்மா, நிஜமாலுமே அண்ணன் கிளம்பி வெளியில போனாங்க. நான் அதை பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட சொன்னேன். அச்சச்சோ தனு, அப்படிலாம் இல்ல தனு. அம்மா சொல்லி நான் என்னைக்கு கேட்காம இருந்திருக்கேன் சொல்லு பாப்போம். அதுவும் இல்லாம அம்மா எனக்கு அம்மா மட்டும் இல்ல, அதுக்கும் மேல தெய்வம் மாதிரி. டேய் நடிக்காதடா, நீ யாரு என்ன ஏதுன்னு எனக்கு ஃபுல்லா தெரியும். என்ன ஐஸ் வைக்கிற அம்மாவுக்கு நீனு. நான் ஒன்னும் நடிக்கல தனு, நீ தான் ஆப்பு வச்ச, அதுல நீயே போய் உட்காந்துக்கிறியே. இவன் வெளியில போறத நான் பார்த்தேன். ஒன்று இவன் தான் அந்த மாடியில் பைப் வழியாக ஏறி ரூமுக்கு வந்துட்டு இப்போ நல்லவன் மாதிரி நடிக்கணும். இதையும் நம்புது இந்த லூசம்மா. சாரிடா அஜய், நான் உன்னைய தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஏமா என்னாச்சு? இல்ல இவ சொல்லவும் என்கிட்ட சொல்லாம நீ வெளியில போயிட்டியோன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா நீ வீட்டில தான் இருந்திருக்க. ஏமா நீங்க இப்படிலாம் நினைக்கிறீங்க? பரவாயில்ல விடுங்க, இதுல என்ன இருக்கு? யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க. ஒரு எட்டு எங்க ரூமுக்கு வந்து பார்த்துருக்கலாம்ல நான் இருக்கேனா இல்லையான்னு. ஆமாண்டா, அதை பண்ணாமல் விட்டாச்சு. பண்ணியிருந்தோம் உன் தங்கு வர அந்திருக்கும். சரிப்பா, இனிமே யார் சொன்னாலும் நம்பல. சரி நீ போய் தூங்கு, நாளைக்கு காலைல ஹோட்டலுக்கு போகணும்ல. சரிங்கம்மா. ஏய் தனு. அம்மா. அவனை என்ன பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்க? தப்பு பண்ணதெல்லாம் நீ தான் இன்னைக்கு தண்டனை அனுபவிக்கணும். மா நான் சொல்றதெல்லாம் நிஜம்தாம்மா. இங்க யாரோ ஏறினாங்கம்மா, அது யாருன்னு தான் எனக்கு தெரியல. சும்மா பேசுனதே பேசிக்கிட்டு இருக்காத. என் வீட்டு முன்னாடி யாருமே ஏற முடியாது. ஏன்னா நான் அப்பேற்பட்ட ஆளுன்னு இந்த ஏரியா ஃபுல்லா தெரியும். ஒழுங்கு மரியாதையா போனை வச்சுட்டு படிக்கிற வேலையும் தூங்குற வேலையும் பாரு. தேவையில்லாம கோழி முட்டிக்கிட்டு தெரியாத. சரிம்மா. தேவையில்லாம என் தூக்கத்தையும் கெடுத்து இவன் தூக்கத்தையும் கெடுக்கிறது. அப்ப சரிப்பா, நான் போய் படுக்கிறேன். ஏமா இவ்வளவு நேரம் முடிச்சிட்டு இருக்கீங்க? சரி போய் படுங்க. சரிப்பா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இங்க பாரு, தேவையில்லாம என்கிட்ட வம்புக்கு வராத. யாரு தானே உன்கிட்ட வம்புக்கு வந்தா? நீ தானே இவ்வளவு தூரம் கிரியேட் பண்ணி அம்மா கிட்ட போட்டு கொடுத்த. நான் சொன்னது அத்தனையும் உண்மை, அது உனக்கு நல்லாவே தெரியும். நீ கிளம்பி போனதானே வெளியில? ஆமா, நான் வெளியில தான் போனேன். பைப் வழியா ஏறி வந்ததும் நான் தான். போய் வேணா அம்மா கிட்ட சொல்லு, அம்மா நம்பவே மாட்டாங்க. இது உனக்கு தேவையா? எதுக்கு தனு நீயாவே ஆப்ப தேடி போய் உட்காந்து அமைக்கிக்கிற? கூல் கூல் கூல். அடுத்து என்னை என்ன பண்ணலான்னு நல்ல திட்டமா ரூம் போட்டு உட்காந்து யோசி. பத்தலைன்னா உன் ஃப்ரெண்டு சத்தியா இருக்கல, அவளையும் வேணா கூப்பிட்டு சேர்த்துக்க. சரியா? இப்ப நான் போய் நிம்மதியா தூங்குறேன். நம்ம போட்ட திட்டம் எல்லாம் சொதப்பலாயிடுச்சு. என்னால வேலை பார்க்க முடியல. யார் இது காலங்காத்தால ரோட்ல எப்படி கத்துறது? வேற யாரு? நான் தான். யோ நீயா? எதுக்கு நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு அழுவுற? என்னால முடியல, என்னால வேலை பார்க்க முடியாது. ஏயாயோ, ஒரு ஹோட்டலுக்கு மேனேஜரா இருக்க, ஒரு கக்கூஸ் கலவு தெரியாது உனக்கு? இதெல்லாம மேனேஜ்மெண்ட்ல சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் சொல்லி கொடுக்குற காலேஜா பார்த்து நீ சேர்ந்துருக்கணும். நீ படிச்ச காலேஜ்ல மட்டும் இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையாமா? நான் எங்க காலேஜுக்கு போனேன்? நான் காலேஜுக்கு போயிருந்தேன்னா இதெல்லாம் படிச்சு நல்லா தெரிஞ்சிருப்பேன். நான் தான் ஒன்றும் படிக்கலையே, அது உனக்கு தெரியும் தானே. என்ன சும்மா சும்மா என்னைய கொஸ்டின் கேட்குற? இங்க பாரியா, ஒழுங்கா வீட்டு வேலை எல்லாம் முடிச்சிடு, சமையல் வேலையும் முடிச்சிடு. எனக்கு பிடிச்ச டிஷ்ஷா பார்த்து சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீ ஹோட்டலுக்கு கிளம்பு, ஓகேவா? ஏன் நீ இன்னைக்கு சமைக்க மாட்டியா? எனக்கு 1008 வேலை இருக்கியா, அதோட இதெல்லாம் பார்க்க முடியாது. என்ன 1008 வேலையா? எல்லா வேலையும் நான் பார்க்குறேன், உனக்கு என்ன வேலை இருக்கு?
நான் என்ன உன்னை மாதிரி சும்மா இருக்கேன்னு நினைச்சியா? அப்புறம் வேற என்ன வெட்டி முடிக்கிறீங்க மேடம் நீங்க? காலையில எந்திரிச்சு பல்ல தேய்க்கணும், குளிக்கணும், தலை சீவணும். அப்பப்பப்பா எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா எனக்கு? எனக்கு என்னையவே பார்த்துக்க முடியல, அந்த அளவுக்கு எனக்கு வேலை அதிகமா இருக்கு தெரியுமா? பாத்துக்கோங்க மக்களே, இதுதான் இவளுக்கு வேலையா? எவ்வளோ பெரிய வேலை! அப்பப்பா, இன்னும் என்ன நான் சொல்ல போறாளோ? என்னையா நான் பேசுறது காதுல விழுவுதா விழுவலையா? விழுவுது விழுவுது. மேற்கொண்டு சொல்லு, வேற என்ன வேலை பார்க்க போற?